அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நூல் காவிரியையும் அது கடந்து சென்ற பாதைகளையும், காவிரி கரைகளில் உருவான நகரங்களையும் அதன் நாகரிகங்களையும், நாகரிகத்தின் பெரு வரலாற்றையும், வரலாற்றை மறந்தவர்களாலும் வரலாறு தெரியாதவர்களாலும் வரலாற்றை திரிப்பவர்களாலும் அது வதைப்படும் துயரத்தையும் வழிகள் பல தாங்கியும் நம்மை வாழ வைக்கும் காவிரியின் நற்பண்பையும் நயம்பட பேசுகிறது இந்நூல். பொன்னியின் செல்வன் புதினமா புனிதமா? தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட எனும் கட்டமைப்பில் களத்திற்கு வந்ததுதான் 1951 முதல் 1955 வரை கல்கி இதழில் தொடராக வெளிவந்த அவ்விதழின் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தியால் எழுதப்பட்ட பொன்னியின் செல்வன் புதினம். புதினம் என்பது வரலாறு அல்ல, நூதனமான புதுமையோடு எழுதப்படுவதுதான். புது நூதனம்தான். பொன்னியின் செல்வன் புதினமோ நூலினமான புதுமையாக இருந்தது. அத்தகைய நூலின புதுமைகள்தான் தமிழக மக்களால் கொண்டாடப்பட்ட எனும் கட்டமைப்பிற்கு காரணமாகவும் இருந்தது. கட்டமைப்புகளுக்கென்று தனி வரலாறு உண்டு. அதன் ஒற்றை இலக்கு யாதெனில் கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களை ஆதிக்கத்தின் காலடியில் மண்டியிட வைப்பதே வரலாறாகவும் இருக்கிறது. 2000ற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒரு நூலை படித்து தமிழகமே கொண்டாடும் அளவுக்கான கல்வி அறிவு அன்றைய காலத்தில் இருந்ததா எனும் கேள்வி நம்முன் வந்து நிற்கிறது. கல்வி கண் திறந்த காமராஜர் 1954 அதிகாரத்திற்கு வந்த பிறகே பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டன என்பது வரலாறு. அதிலும் கூட ராஜகோபாலாச்சாரியார் மூடிய பள்ளிகளை காமராஜர் திறந்தார் என்ற சொல்லாடலே புழக்கத்தில் உண்டு. ராஜகோபாலாச்சாரியார் பள்ளிகளை மூடினார் என்பதற்கு முன்பு யாரால் உருவாக்கப்பட்ட பள்ளிகளை மூடினார் என்று சொல்லாமல் கடந்து விடுவதும் கூட ஒரு வகையான அரசியல் கட்டமைப்புதான். நீதி கட்சி எனும் திராவிட இயக்கத்தினரால் உருவாக்கப்பட்ட பள்ளிகளை ராஜகோபாலாச்சாரியார் மூடினார் என்பதிலிருந்தே வரலாறு தொடங்குகிறது. தமிழ் இலக்கியங்கள் மக்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த அக்காலத்தில் 1967க்கு பிறகுதான் சங்க இலக்கியங்கள் தொடங்கி திருக்குறள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஓலை சுவடிகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் என்ற ஆய்வுகள் தமிழகத்தில் பரவலாக்கம் பெறுகிறது. தமிழகம் கொண்டாடத் தொடங்கியதும் அப்போதுதான். கல்கியில் பொன்னியின் செல்வன் வெளியான 1951 முதல் 1955 வரையிலான காலத்தில் தமிழகத்தில் கல்வி பெறும் வாய்ப்பு பெற்றிருந்தவர்கள் யாரோ அவர்களே கொண்டாட்டத்திற்கு காரணமானவர்கள். அவர்கள் கொண்டாடிவிட்டால் தமிழகமே கொண்டாடிவிட்டதாக பொருளோ? இருப்பினும் புதினம் சொல்லும் நூதனம் என்ன? உண்மையான வரலாறு எதுவென பகுத்தாய்ந்தால் ஏன் கொண்டாடப்பட்டது என்ற தெளிவு கிடைத்துவிடும். கல்கியால் பொன்னியின் செல்வன் எழுதப்படுவதற்கு முன்பு தமிழில் அப்படி ஒரு புதினம் எழுதப்படவில்லை. அவ்வளவு பெரிய வரலாற்று புதினத்தை தமிழில் எழுத அவருக்கு வேறு முன்னோடிகள் இல்லை. கல்கிக்கு உந்துதலாக இருந்தது பிரெஞ்சு புதினமான 3 துப்பாக்கி வீரர்கள், த 3 மஸ்கீட்டர்ஸ். பிரெஞ்சு பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்த அலெக்சாண்டர் டுமா என்பவரால் 1844 எழுதப்பட்ட புதினம். பொன்னியின் செல்வனின் கற்பனை பாத்திரமான நந்தினி இப்புதினத்தில் மிலேடி என்ற பாத்திரத்தின் தழுவல்தான். வந்தியத்தேவன் பாத்திரமும் டார்தான்யன் பாத்திரத்தின் தழுவல்தான். வந்தியத்தேவன் பற்றிய வரலாற்று குறிப்புகள் மிக குறைந்தவை. கதையின் சுவைக்காக அவர் அலெக்சாண்டர் டூமாவின் உத்திகளை எடுத்துக்கொண்டார். படிப்பவர்களுக்கு இவர்கள் இரவல் பாத்திரங்கள் என்று தெரியாமல் கல்கி எழுதினார். நந்தினி எனும் கற்பனை பாத்திரத்தை ஏன் படைத்தார்? அதற்குள்தான் புது நூதனம், புது நூலினமாக மாற்றும் காரியமான ஆரிய கூத்து அரங்கேறுகிறது. அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சோழர்கள் குறித்த வரலாறை ஆய்வு செய்து தி சோலாஸ் எனும் மிக பெரிய நூலை 1935 வரலாற்று அறிஞர் K.A. நீலகண்ட சாஸ்திரியும், அதைத் தொடர்ந்து 1949 பிற்கால சோழர் சரித்திரம் எனும் நூலை சதாசிவ பண்டாரத்தாரும் எழுதி வெளியிட்டனர். இவ்விரு வரலாற்று ஆதார நூல்களும் கொண்டாடப்பட்டு விடுமோ என்ற அச்சம் கல்கிக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதை அறிவதற்கு முன்னால் சோழர்கள் ஆட்சி எழுந்த வரலாற்று பின்புலத்தை அறிதல் வேண்டும். உலகில் உருவான மன்னராட்சிகளின் பின்னணியில் ஏதேனும் ஒரு மத பின்புலத்தின் புற அழுத்தம் இருந்தது என்பதே வரலாறு. ஐரோப்பாவில் கிறித்தவம்,
அரேபியாவில் இஸ்லாம், ஆசியாவில் பௌத்தம் ஆகியவற்றின் பின்னணியிலேயே அரசுகள் இருந்து வந்துள்ளது. இங்கும் மன்னராட்சிகளின் பின்னணியில் மதங்கள் இருந்தது வெளிப்படை. மதசார்பற்ற இந்தியா எனும் முக உரையுடன் அரசியலமைப்பு சட்டம் இருந்தாலும் வைதிக மதத்தின் புற அழுத்தம் இப்போதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. மதச்சார்பின்மை என்றால் அரசிலிருந்து மதத்தை முற்றிலுமாக பிரித்து வைப்பதே. அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவது அல்ல. கன்னிப்பெண் என்றால் ஆண்களோடு உறவு கொள்ளாதவள் என்றே பொருள். எல்லா ஆண்களையும் சமமாக அணுகுபவள் என பொருள் அல்ல, அதற்கு வேறு பொருள். சோழர்கள் ஆட்சி உருவாகி அதிகாரத்தில் இருந்த காலம் கிபி 848 முதல் கிபி 1279 வரையிலான 431 ஆண்டுகள். விஜயாலய சோழ வம்சம். 1. விஜயாலய சோழன். 2. ஆதித்த சோழன். 3. முதலாம் பராந்தக சோழன். 4. கண்டராதித்த சோழன். 5. அரிஞ்சய சோழன். 6. இரண்டாம் பராந்தக சோழன். 7. ஆதித்த கரிகாலன். 8. உத்தம சோழன். 9. அருள்மொழி என்ற முதலாம் ராஜராஜ சோழன். 10. முதலாம் ராஜேந்திர சோழன். 11. முதலாம் ராஜாதிராஜ சோழன். 12. இரண்டாம் ராஜேந்திர சோழன். 13. வீர ராஜேந்திர சோழன். 14. அதிராஜேந்திர சோழன். 15. முதலாம் குலோத்துங்க சோழன். 16. விக்ரம சோழன். 17. இரண்டாம் குலோத்துங்க சோழன். 18. இரண்டாம் ராஜராஜ சோழன். 19. இரண்டாம் ராஜாதிராஜ சோழன். 20. மூன்றாம் குலோத்துங்க சோழன். 21. மூன்றாம் ராஜராஜ சோழன். 22. மூன்றாம் ராஜேந்திர சோழன். சோழ வம்சத்தில் இத்தனை மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் பெரும் வரலாறு உண்டு. இப்பட்டியலை படித்தவுடன் ஒரு கேள்வி எழும். மன்னராட்சி என்பதே வாரிசு அரசியல்தான். இப்போது வாரிசு அரசியல் என முக்கி முழங்குபவர்கள் பலரும் மன்னர் பெருமை பேசுபவர்களாகவே இருக்கிறார்கள். அவரவர் வசதிக்கு ஏற்ப அவரவர் அரசியல் பேச்சுகள் இருக்கிறது. அதில் அடிப்படையான விஷயங்கள் இல்லாததே முக்கிய அம்சமாகவும் இருக்கிறது. பேரரசுகள் எல்லாம் வீழ்ந்தது ஏனென்று பேசுவார்களா? வாரிசுகள் என்பதால் மன்னர் பெருமைகளை பேசாமல் தவிர்ப்பார்களா? மன்னர்கள் என்றாலே மக்களை அடக்கி ஆண்டவர்கள் என்றே பொருள். இதற்கு எம்மத மன்னனும் விதிவிலக்கல்ல. எனவேதான் மன்னராட்சிகள் வீழ்த்தப்பட்டு மக்களாட்சியை மனிதகுலம் ஏற்றது. வல்லரசு என்பதை விட மக்களுக்கான நல்லரசுகளே தேவை. சோழர்கள் ஆட்சி தொடங்கிய கிபி 850 காலகட்டத்தில் இங்குள்ள மத அரசியல் சூழல் என்ன என்பதிலிருந்தே சோழர்கள் ஆட்சி உருவாக்கம் பற்றி அறியலாம். கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் நிலப்பரப்பெங்கும் மதங்களின் கோவில்களும் இல்லை. நடுக்கல் உள்ளிட்ட நாட்டுப்புற வழிபாட்டு முறையே இருந்தது. முருகனும் அவன் தாய் கொற்றவையுமே வழிபாட்டு தெய்வங்கள். கொற்றவையின் கணவன் யார் என கேட்டால் யாருக்கும் தெரியாது. ஏனெனில் தாய் வழி சமூக மதிப்பீட்டின் காலம் அது. முருகனை வைதீக சுப்பிரமணியனாக்கிய வைதீக அரசியல் பிறகு செய்யப்பட்ட கலப்படம். இன்றைய இந்திய நிலப்பரப்பிலும் இதே நிலைதான். ஆசீவகத்தின் ஐயனார்களும் பௌத்த மடாலயங்களும் சமண பள்ளிகளுமாய் காலம் கடந்தது. பௌத்த சமண வைதீக மதங்களுக்குள் கடும் மோதல்களும் ஏற்பட்டது. வைதிகத்தோடு மோதி பௌத்தமும் சமணமும் வீழ்ந்தாலும் வைதிக மதத்தின் மீதான பிடிமானம் மக்களிடம் ஏற்படவில்லை. வைதிகத்தால் பௌத்தமும் சமணமும் கொடூரமான மனித உயிரிழப்புகளோடு வீழ்த்தப்பட்ட போது இங்கு கிறித்தவமும் இஸ்லாமும் இல்லை. பௌத்தத்தையும் சமணத்தையும் ஏன் வீழ்த்தியது? இப்போது கிறித்தவ மற்றும் இஸ்லாம் மீது ஏன் தாக்குதல் தொடுக்கிறது எனும் கேள்வியை நீங்கள் எழுப்பினால் உங்களுக்கு அர்பன் நக்சல்ஸ் ஆன்டி இண்டியன் எனும் சில பட்டங்கள் இலவசமாக வழங்கப்படும். காலம் காலமாக பிறரை அழித்தே தன்னை நிலைநிறுத்து வந்துள்ளது வைதீகம். இப்பின்னணியில் வைதீகத்திலிருந்து சற்று முரண்பட்டு சைவமும் வைணவமும் உருவாயின. சைவத்தின் நாயன்மார்களும் வைணவத்தின் ஆழ்வார்களும் திக்கெட்டும் பயணமாயினர். பௌத்தத்தை பின்பற்றியவர்களை வைணவமும் சமணத்தை பின்பற்றியவர்களை சைவமும் உள்வாங்கியது. மாற மறுத்தவர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்டனர். நாயன்மார்கள் ஆழ்வார்களின் ஆதரவு பெற்றவர்களாக மன்னர்கள் மாற்றப்பட்டனர். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழிதான். அன்று வேறு வழியே இல்லை. நிறுவன சமயங்கள் எந்த ஒன்றும் மக்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல. அதிகாரத்தின் மூலம் திணிக்கப்பட்ட ஒன்றுதான்.
கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கலாகாது எனும் முழக்கத்துடன் கோவில்கள் உருவாக்கப்பட்டன. அதுவரை மன்னன் இருந்த இடமே கோவில் எனும் நிலை மாறி கடவுள் இருக்கும் இடம் கோவிலாக மாறியது. கோ என்றால் மன்னன் என்றும், இல் என்றால் இல்லம் என்றுமே பொருள். கோ கூட்டல் இல் சமம் கோவில். அதன் பிறகு ஆன்மா லயிக்கும் இடம் என்ற பொருளில் ஆலயம் என அழைக்கத் தொடங்கினர். கோவில்கள் உருவாக்கப்பட்ட போது அதை சார்ந்து ஊர்கள் உருவானது. கோவிலை மையப்பகுதியாக கொண்டு ஊர்கள் உருவாக்கப்பட்டது. இதை கிராமம் என்றார்கள். கிரமம் என்றால் வடமொழியில் வரிசை அல்லது அடுக்கு என பொருள். அதுதான் கிராமம் என்றானது. சாதிய வரிசைப்படி ஆனது என பொருள். கிராமத்தில்தான் சாதி குடிகொண்டிருக்கிறது. கோவிலின் முதல் சுற்றில் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக் கொண்ட வைதிகர்களும், அடுத்த சுற்றில் வைதிகர்களுக்கு அடுத்த சத்திரியர்களும், அதற்கு அடுத்த சுற்றில் வைசியர்களும், அடுத்த சுற்றில் சூத்திரர்களும் குடியமர்த்தப்பட்டனர். கோவிலின் தென்மேற்கில் நீர்நிலைகளுக்கு நடுவில் பஞ்சமர்கள் குடியமர்த்தப்பட்டனர். கோவிலின் தென்மேற்கில்தான் யமன் குடியிருப்பதாகவும் பாழாய் போன ஐதீகம் சொல்கிறது. முதல் சுற்று இரண்டாம் சுற்றுக்கு ரதவீதி, மாடவீதி, மாசிவீதி என்று பெயரிடப்பட்டது. இது கடவுள் மக்களுக்கு வெளியில் வந்து அருள்பாலிக்கும் எல்லையே. தென்மேற்கிற்கு கடவுள் வரமாட்டார். அங்கிருந்து வந்து ஓரமாக நின்று கும்பிட்டு கொள்ள வேண்டும். வைதிக மனுநீதி கொடுமைக்கு ஆளான விளிம்பு நிலை மக்களோ அதன் பிறகு இங்கு வந்த கிறித்தவம், இஸ்லாத்தை ஏற்றனர். வேதங்களை படிக்க வைதிகம் அனுமதிக்காததால் வேதம் என்பதற்கு எவ்விதத்திலும் தொடர்பில்லாத பைபிள் சொல்லிக் கொடுத்த பாதிரியார்களும் அதை பின்பற்றிய கிறித்தவர்களும் வேதக்காரர்கள் என்று அழைக்கப்படலாயினர். நாள் வருண முறைக்குள் அடங்காத இஸ்லாமியர்கள் குடியிருப்பிற்கு 5 வண்ண தெரு என்றே பெயர். இதுவே வரலாறு. கிறித்தவத்தை தனது சாதிய கூட்டிற்குள் வைதிகம் விழுங்கி செரித்தது பிந்தைய வரலாறு. எனவேதான் 1951 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிறித்தவ மக்கள் தொகை 2.64% தாண்டவே இல்லை. 1951 இருந்த நிலையே இப்போதும் நீடிக்கிறது. பல்லவர்களின் ஆட்சிக்கு கீழ் சிற்றரசாக தஞ்சையை அடுத்த வல்லத்தை தலைநகராக கொண்டு கிபி 600 முதல் கிபி 850 வரை ஆட்சி செய்தவர்கள் முத்தரையர்கள். முத்தரையர்களை வீழ்த்தியே சோழ பேரரசு சைவ வைணவ பக்தி இயக்கத்தின் பின்னணியில் கிபி 848 விஜயாலய சோழனால் உருவானது. வல்லத்தை சார்ந்த அரையர் குலத்தவன்தான் வல்லம் கூட்டல் அரையன் சமம் வல்லவராயன் வந்தியத்தேவன். தேவன் என்பது சாதி பிரிவல்ல. சமணர்களின் முதல் தீர்த்தங்கரரின் பெயர் ரிஷபதேவர். 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். சமணத்திலிருந்தே அது தொடங்குகிறது. பொன்னியின் செல்வன் புதினமானது 431 ஆண்டு சோழர்களின் முழுமையான வரலாறு அல்ல. பராந்தக சோழன், சுந்தர சோழன், சுந்தர சோழனின் மகன்கள் ஆதித்த கரிகாலன், பராந்தகனின் மகன் உத்தம சோழன், அருள்மொழி எனும் ராஜராஜ சோழன், சுந்தர சோழனின் மகள் குந்தவை, குந்தவையின் கணவன் வல்லவராயன் வந்தியத்தேவன் ஆகியோரை பற்றியது மட்டுமே. கிபி 957 ஆதித்த கரிகாலன் முதல் கிபி 1014 ராஜராஜ சோழன் காலம் வரையிலான 57 ஆண்டுகள் மட்டுமே. இதில் பாண்டிய மன்னனோடு நடைபெற்ற யுத்தமும் உண்டு. கிபி 946 முதல் 966 வரை ஆட்சி புரிந்தவன் வீரபாண்டியன். 3ஆம் ராசசிம்மன் இழந்த பாண்டிய நாட்டை சோழரிடமிருந்து மீட்டான். சோழ நாட்டை ஆண்டு வந்த சுந்தர சோழன் தன் மைந்தன் ஆதித்த கரிகாலனுடன் படையெடுத்து சென்று வீரபாண்டியனோடு சேவூர் எனும் இடத்தில் போரிட்டான். கிபி 966 நடைபெற்ற அப்போரில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்றான். அப்போது வீரபாண்டியனின் வயது 22. இப்போர் வெற்றிக்கு பின்னர் மீண்டும் மதுரை சோழர்களின் கைவசம் வந்தது. இதைத் தொடர்ந்து மதுரை பாண்டியர்களுக்கும் தஞ்சை சோழர்களுக்குமான சண்டைகள் நடைபெற்று வந்தது. மாரவர்ம சுந்தர பாண்டியன் காலத்தில் சோழர்களை முற்றிலுமாக வீழ்த்தி சோழ அரசாட்சி முடிவுக்கு வந்தது. வீரபாண்டியனுக்கு நந்தினி என்ற பெண் வாரிசு இல்லை. வீரபாண்டியனின் மகள் நந்தினி என பொன்னியின் செல்வனில் ஏன் புனைய வேண்டும்? புனைய வேண்டிய தேவை வைதீகத்திற்கு அன்று இருந்தது. ஏனெனில் வீரபாண்டியனை கொன்ற ஆதித்த கரிகாலனை கொன்றது ஒரே குடும்பத்தை சார்ந்த 4 வைதீக சமய அண்ணன் தம்பிமார்கள். ஏன் கொன்றார்கள்? இதற்கும் அன்றைய சைவ வைணவ மோதலுக்கும் தொடர்பிருக்கிறதா என்ற கோணத்தில் ஆய்வுகள் செய்யப்படவில்லை.
ஏனெனில் மன்னர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளில் ஒருவர் வைணவ வழிபாட்டை மேற்கொண்டால் மற்றொருவர் சைவ வழிபாட்டை மேற்கொள்பவராக இருப்பர். ஆதித்த கரிகாலன் வைணவ வழிபாட்டினராகவும் ராஜராஜ சோழன் சைவ வழிபாடு சார்ந்துமே இருந்தனர். இப்போதும் கூட ஐயர் ஐயங்கார் என்றும் ஐயங்காரிலும் வடகலை தென்கலை என்றும் மோதிக்கொள்வதை காணலாம். எதுவாகினும் ஆதித்த கரிகாலனை கொலை செய்தது 4 வைதீகர்களே என்பது உடையார்குடி கல்வெட்டு கூறும் வரலாறு. உடையார்குடி என்பது இன்றைய காட்டு மன்னார் கோவில். இங்குள்ள திரு அனந்தீஸ்வரர் கோவிலில் ஆதித்த கரிகாலனை கொலை செய்த 4 வைதிகர்களுக்கு ராஜராஜ சோழன் வழங்கிய தண்டனை விபரம் கல்வெட்டாக இருக்கிறது. கல்வெட்டின் விபரம் இதுதான். இக்கல்வெட்டு கிபி 988ஆம் ஆண்டு ராஜராஜன் பிறப்பித்த ஆணைப்படி வெட்டப்பட்டது. 1. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோ ராஜகேசரி வர்மருக்கு யாண்டு 2வது வடகரை பிரம்மதேயம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து பெருங்குறி பெருமக்களுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீமுகம் பாண்டியனை தலை கொண்ட கரிகால சோழனை கொன்று துரோகிகளான சோமன் தம்பி. 2. ரவிதாசனான பஞ்சவன் பிரம்மாதி ராஜனும் இவன் தம்பி பரமேஸ்வரனான இருமுடி சோழ பிரம்மாதி ராஜனும் இவர்கள் உடன் பிறந்த மலையூனராரும் இவர்கள் தம்பிமாரும் இவர்கள் மக்களிடும் இவர் பிராமணிம் பெற்றாலும் ராமத்தம். 3. பேரப்பன்மாரிடும் இவர்கள் மக்களிடம் இவர்களுக்கு பிள்ளை கொடுத்த மாமன்மாரிடும் தாயோடுட பிறந்த மாமன்மாரிடும் இவர்கள் உடன் பிறந்த பெண்களை வேட்டாரெனவும் இவர்கள் மக்களை வேட்டாரெனவும் ஆக இவ்வனைவர் முறியும் நம் ஆணைக்குரியவாறு. 4. கொட்டையூர் பிரம்ம ஸ்ரீராஜனும் புல்ல மங்களத்து சந்திரசேகர பட்டனையும் பெற தந்தோம். தாங்களும் இவர்கள் கண்காணியோடும் இவர்கள் சொன்னவாறு நம் ஆணைக்குரியவாறு குடியோடு குடிபெறும் விலைக்கு விற்று தாளத்திடுக இவை குரு கிளான் எழுத்து என்று இப்பரிசு வர. 5. ஸ்ரீமுகத்தின் மேற்பட்ட மலையூனரான் ஆன பாப்பனசேரி ரேவதாச கிரமவித்தனும் இவன் மகனும் இவன் தாய் பெரிய நங்கை சாணியும் இம்மூவரிதும் ஆன நிலம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி மங்கலத்து மைப்பிடாகை தேவன் மங்கலம் ஆன பற்றில நிலம் ஸ்ரீ வீரநாராயண சதுர்வேதி. 6. மங்களத்து சபையார் பக்கல் வெண்ணையூர் நாட்டு வெண்ணையூர் உடையான் நக்கன் அரவணையான் ஆன பல்லவ முத்தரைய மகன் பரதன் ஆன வியாழகஜமல்ல பல்லவரையானேன். இந்நிலம் பழம்படி 2 1/4 அகமனை 6 ஆக இந்நிலமும் இம்மனையும் 101 பத்தி. 7. ரூ களஞ்சு பொன் கொடுத்து விலை கொண்டிவூர் திருவனந்தீஸ்வரத்து பட்டாரகர் கோயிலிலே இவ்வாட்டை மேச ஞாயிற்றுக்கிழமை பெற்ற பூரட்டாதி 4 சந்திராதித்தவராழ்வார் கோயில் முன்பு 3001 நூற்றுவனான நிலையம்பலத்து தண்ணீர் அட்டும் பிராமணன் ஒருவனுக்கு நீ. 8. தம்படி நாளி நெல்லும் ஆட்டை வட்டம் 1 காசும் நிசதம் 15 பிராமணர் உண்பதற்கு ஆக 16 இவருள் 5 சிவயோகிகள் உண்ணவும் வைத்தேன். ஆரியன் பரதன் வியாழகஜமல்ல பல்லவரையன் தர்மம் ரசிக்கின்ற மகா சபையார் ஸ்ரீபாதம் என் தலையின் மேலாக. கல்வெட்டு தெரிவிக்கும் காலம் குறித்த சிறப்பு செய்திகள் யாதெனில் 1. மேச ஞாயிற்று. இதில் ஞாயிறு என்பது மாதம், மேஷம் என்பது மாத்தின் பெயர். அன்று மாதங்களின் கணக்கீடு சூரிய மானத்தில் காணப்படுகிறது. சூரியன் கடக்கும் ராசி மண்டலம் மாதங்களின் பெயராக அமைந்துள்ளது. தற்போது கேரளாவில் மாதங்களின் பெயர் அவ்வாறு காணப்படுகிறது. ஆனால் இதன் பின்பும் தற்போது முழு நிலவுக்கு பின்னணியாக தோன்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையிலான சந்திரமான பெயர்கள் மாதங்களுக்கு தமிழில் சித்திரை வைகாசி என வழங்கப்பட்டு வருகின்றன. 2. தேதியை குறிப்பிட பூரட்டாதி நாளன்று என நட்சத்திரம் காட்டப்படுகிறது. அன்று மாத நாட்களின் எண்ணிக்கை நட்சத்திரங்களின் எண்ணிக்கையான 27 என தெரிய வருகிறது. 3. L.T. சுவாமிக்கண்ணு பிள்ளை இக்கல்வெட்டின் காலத்தை கிமு 988 ஏப்ரல் மாதம் 15 தியதி ஞாயிற்றுக்கிழமை என கணிக்கிறார். உடையார்குடி அனந்தீஸ்வரர் கோயில் கல்வெட்டு வழி கிடைக்கும் கொலை செய்தி. 1. உடையார்குடி எனும் இவ்வூர் காட்டு மன்னார் கோயில் என தற்போது அழைக்கப்பட்டு வருகிறது. 2. ராஜராஜ சோழனின் அரசாட்சிக்கு முன் அவரின் சிற்றப்பன் உத்தம சோழன் எனும் மதுராந்தகன் ஆட்சி செய்தார். மதுராந்தகன் ஆட்சியின் முன் சுந்தர சோழர் ஆட்சி செய்தார். 3. சுந்தர சோழரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழருக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டியவர் என இருந்த காலத்தில் கொலை செய்தவர்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்த பிராமணர்கள்.
4 அவர்கள் 1 சோமன், 2 இவன் தம்பி ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜன், 3 இவன் தம்பி இருமுடி சோழ பிரமாதிராஜன், 4 இவர்களின் உடன் பிறந்தான் மலையூரனான பஞ்சவன் பிரமாதிராஜன் ஆகும். 5 இவர்கள் உத்தம சோழன் எனும் மதுராந்தகரின் ஆட்சி காலத்தில் தண்டிக்கப்படவில்லை. இவர்கள் சொந்த நிலப்புலன்களோடு தனது உறவினர்கள், நண்பர்கள், குலத்தார் கூட்டத்தோடு சிறப்பாக 18 வருடங்கள் மதுராந்தகனுடைய ஆட்சியில் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். 6 இவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை. 7 உத்தம சோழனான மதுராந்தக கண்டராதித்தர் ஏதோ ஒரு காரணத்தால் பதவியை விட்டிறங்கி பின்பு ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த 2ஆம் ஆண்டு இக்கொலை மீது மறுபடியும் விசாரணை செய்யப்பட்டுள்ளது. 8 ஆதித்த கரிகாலன் கொலைக்கான விசாரணை மதுராந்தகர் காலத்தில் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. 9 18 வருடங்கள் கடந்த பின் ராஜராஜ சோழன் தன் ஆட்சி காலத்தில் அதனை தூசு தட்டி விசாரணை செய்து அந்த 4 பேர்களையும் அவர்களின் உறவினர்களையும் பெண் கொடுத்தவர்களையும் பிள்ளை கொடுத்தவர்களையும் பேரன் பேத்திகளையும் வேட்டுவர்கள் என பிராமண சாதியிலிருந்து நீக்கம் செய்கிறான். 10 அவர்களின் அனைத்து சொத்துகளையும் பறிமுதல் செய்து நாடு கடத்துகிறான். 11 இச்செய்தி மிக தெளிவான கல்வெட்டாக கோயிலில் இருக்கிறது. 12 சாதி நீக்கம், சொத்து பறிமுதல், நாடு கடத்தல் ஆகிய நடவடிக்கைகளை ராஜராஜ சோழன் நேரடியாக செய்துவிடவில்லை. 13 தன்னை சக்கரவர்த்தி என அறிவித்து ஒரு கடிதத்தை கிராம சபை பொறுப்பாளர்களுக்கு அனுப்பி தண்டனையை நிறைவேற்ற அவர்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த ஸ்ரீமுகத்தை படித்து அக்கட்டளையை நிறைவேற்றினோம் என கல்வெட்டு கூறுகிறது. 14 அக்கல்வெட்டு கொலைகார நால்வரையும் துரோகிகள் என குறிப்பிடுகிறது. 15 நம்பிக்கைக்குரியவர் போன்று நடித்து சோழ தேச ஆதரவாளர் போல் காட்டி அதே நேரம் சோழ தேச இளவரசனை கொன்றதால் அவர்கள் துரோகி என அழைக்கப்பட்டனர், எதிரி என அழைக்கப்படவில்லை. 16 ஆதித்த கரிகாலன் இருக்கும் வரை தனக்கு அவ்வாய்ப்பு இல்லை என்பதால் இதை மதுராந்தகர் செய்திருக்க கூடும் என்ற ஒரு ஊகமும் சரித்திர ஆராய்ச்சியாளர்களிடையே இருக்கிறது. 17 கொலை செய்த இந்நால்வரும் ஏற்கனவே சோழ நாட்டினில் இருந்து தப்பி சென்றிருக்கலாம், அதனால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை எனும் கருத்து திருக்குடவாயில் பாலசுப்பிரமணியன் தெரிவிக்கிறார். 18 சோழர் காலத்தில் பிராமணர் கொலை செய்திருந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை, சிறைவாசம் அளிக்கும் வழக்கம் இல்லை. அவரின் உச்சி குடுமியை நீக்கி அவர்களின் சொத்தை பறிமுதல் செய்து அவர்களின் உடலில் பச்சை குத்தி நாட்டை விட்டு துரத்து விடுவது அவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை. அப்போது மனு நீதி அவ்வளவு பெரும் வலுவாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். 19 ராஜராஜ சோழன் தனது 2வது ஆட்சி ஆண்டில் அக்கிராம சபையாருக்கு திருவோலை எழுதி தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனை கொலை செய்த துரோகிகளின் சொத்துக்களை ஏலம் விட கேட்டுக்கொண்டபடி சபையார் மேற்கண்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலம் விட்டு அதை ஒரு அரசு அதிகாரி வியாழகஜமல்ல பல்லவராயன் என்பான் ஏல எடுத்து அதில் வந்த பணத்தை அக்கிராமத்தில் உள்ள திருவனந்தீஸ்வரம் கோயிலுக்கு தானம் கொடுத்து அதனை கருவூலத்தில் வைப்புத் தொகையாக வைத்து வரும் வருமானத்தில் தினமும் 5 சிவாச்சாரியர்கள் கோயிலுக்கு தண்ணீர் வழங்கும் பிராமணன் உட்பட 16 பிராமணர்களுக்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்துள்ளான். ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்கள் பெயர்களை கல்கி சொல்கிறாரே, மூடி மறைக்கவில்லையே என்பார்கள். புதினத்தில் அவர்களை பதிவிடுகிறார். ஆனால் அவர்கள் சாதியை பதிவிடவில்லை. சாதியை பதிவிடுவது சரியா என்பார்கள். அதற்கும் பொன்னியின் செல்வன் புதினத்தில் கல்கி ஆதாரம் விட்டு சென்றுள்ளார். அதற்கு அனிருத் பிரம்மராயர் பற்றிய பகுதியை படிக்க வேண்டும். ராஜராஜ சோழனின் தந்தையான சுந்தர சோழனின் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் அனிருத் பிரம்மராயர். கிருஷ்ணராமன் எனும் இயற்பெயர் கொண்டவர். பிரம்மாதிராயர் என்பது வைதிகர்களுக்கு சோழ மன்னர்களால் வழங்கப்பட்ட பட்டம். இவரது தந்தை நாராயணன் அன்பில் அனந்தாழ்வார் சுவாமி கோவிலுக்கு பணிவிடை செய்தவர். அனிருத் எனும் வட மொழி சொல்லுக்கு எல்லையற்றவன் என பொருள் கொள்ளப்படுகிறது. அனிருத் பிரம்மராயருக்கு 10 வேலி நிலத்தினை சுந்தர சோழன் தந்ததாக அன்பில் செப்பேடுகளில் உள்ளன. அனிருத் பிரம்மராயரை பற்றி பொன்னியின் செல்வனில் மிகவும் புகழ்ந்து எழுதியிருப்பார் கல்கி. அதோடு அவரின் சாதிய அடையாளத்தை தூக்கி பிடித்தும் எழுதியிருப்பார்.
ஆனால் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் பிரம்மராயர்கள்தான் என உடையாளூர் கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஆதித்த கரிகாலனை சூழ்ச்சி செய்து கொன்றவர்கள் சோமன், ரவிதாசன், பரமேஸ்வரன், ரேவதாச கிரமவித்தன் என எழுதிச் செல்வார் கல்கி. ஆனால் இவர்கள் அனைவரும் வைதிகர்கள் என சொல்லாமல் வேறு யாரோ என்று வாசகர்கள் எண்ணிக்கொள்வது போல் எழுதியிருப்பார். அனிருத் பிரம்மராயரை வைதிகர் என எழுதத் தெரிந்த கல்கிக்கு ஆதித்த கரிகாலனை கொன்றவர்களின் சாதிய அடையாளத்தை தவிர்த்துவிட்டு பெயர்கள் மட்டுமே பயன்படுத்தியிருப்பார் கல்கி. அனிருத்துக்கு சுந்தர சோழன் பல ஊர்களை பிரம்மதேயமாகவும் இறை இலி நிலமாகவும் அளித்ததை அன்பில் செப்பேடுகள் கூறுகின்றன. ஆனால் கல்கி அதை மறைத்து விட்டார். ஆதித்த கரிகாலனை தொடக்கம் முதல் சினம் மிக்கவனாகவும் பெரியோரை மதிக்காதவன் போலவும் படைத்துள்ளார். அதற்கு சான்றுகள் எதையும் வைக்கவில்லை. ஆவேசமும் மூர்க்க குணம் மட்டுமின்றி ஒரு பெண் பித்தன் என்பது போலவும் படைத்துள்ளார். அவனை மட்டுமல்லாமல் அவனது நண்பனாகிய பார்த்திபேந்திர பல்லவன் எனும் பல்லவ வழிவந்த இளவரசனையும் அதை போன்றே படைத்துள்ளார். இவனும் வரலாற்று மனிதனே. பல கல்வெட்டுகள் பார்த்திபேந்திர பல்லவன் தொண்டை நாட்டில் ஆட்சி செய்ததற்கு சான்று அளிக்கிறது. அவனும் கோவில்கள் முதலியவற்றிற்கு நன்கொடை அளித்தவன்தான். ஆதித்த கரிகாலனும் அவனுடைய காலத்திய அதிகாரிகளும் கோவில்களுக்கும் வைதிகர்களுக்கும் கொடை அளித்த மன்னர்கள்தான். ஆயினும் அவர்கள் பாத்திர படைப்பை அப்படி அமைத்ததற்கு காரணம் என்ன? ஆதித்த கரிகாலன் ஒரு கொடியவன், வீரபாண்டியனின் தலையை கொய்த அறம் கொன்ற செய்கை புரிந்தவன் என கட்டமைத்து அவன் கொலை செய்யப்பட வேண்டியவனே எனும் முடிவிற்கு படிப்பவர்களை இட்டுச் செல்லும் நோக்கம் மேலோங்கி இருக்கிறது. பொன்னியின் செல்வன் புதினத்தை படைப்பவர்கள் யாருக்கும் ஆதித்த கரிகாலன் மீது சிறிதளவும் அன்போ அல்லது பரிவோ ஏற்பட்டு விடாதவாறு அக்கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பொன்னியின் செல்வன் கதையின் வில்லன் ஆதித்த கரிகாலன் என கல்கி முன்வைக்கும் போதுதான் அவன் தரப்பு நியாயம் தேடுதலுக்கு உள்ளாகிறது. திட்டமிட்டு ஆதித்த கரிகாலனை இழிவுபடுத்துவதற்கு காரணம் அவனை கொலை செய்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தை படிப்பவர்கள் மத்தியில் விதைப்பதற்கே. ஏனெனில் ஆதித்த கரிகாலனை கொன்றவர்கள் அனைவரும் வைதிகர்களே. இப்படி சொல்வதன் நோக்கம் கல்கி சிறந்த எழுத்தாளர் எனும் புகழுக்கு களங்கம் சேர்க்கும் முயற்சி அல்ல. பொன்னியின் செல்வன் தேவைக்கேற்ப புனையப்பட்ட செல்வன் என்பதை உணர்த்தத்தான். ராஜராஜ சோழனை இந்து மன்னனாக்க முயற்சிக்கிறார்கள் எனும் இயக்குனர் வெற்றிமாறனின் பேச்சு விவாத புயலை கிளப்பியது. ஏன் அப்படி சொன்னார்? இந்து என்றால் ஜாதிய அடையாளம் இருக்கும். ராஜராஜ சோழன் என்ன சாதி என யாருக்காவது தெரியுமா? தமிழில் ஜாதி எனும் சொல்லே கிடையாது. தமிழர்களுக்கு ஜாதி இல்லை. எனவே அவர் தமிழ் மன்னன் என்பது அடையாளமாக இருக்கிறது. மொழி அடையாளத்துடன் இருக்கும் ராஜராஜனை மத அடையாளத்திற்குள் கொண்டு வருவதையே வலதுசாரிகளின் நடப்பு செயல்களில் இருந்து விமர்சிக்கிறார். ராஜராஜன் சைவ மத பற்றாளன். சைவ மதத்தில் ஜாதிய கட்டமைப்பு அன்று இல்லையே. ஜாதியை கட்டமைத்தது வைதிக மதம். அது இந்து எனும் சொல்லாடலுக்குள் ஒளிந்திருப்பதால் விமர்சிக்கப்படுகிறது. ராஜராஜ சோழன் எந்த சாதி என தெரியாததால்தான் பலரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். சொந்தம் கொண்டாடுபவர்களுக்கு ராஜராஜனே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து சொந்தம் கொண்டாடுபவர்கள் முயற்சிக்கலாம். அது யாதெனில், ராஜராஜனுக்கு 15 மனைவிகள், தன் பெண்டுகள் என தஞ்சை கோவில் கல்வெட்டுகளில் அவர்கள் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. 1 உலக மகாதேவி, 2 சோழ மகாதேவி, 3 அபிமானவல்லி மகாதேவி, 4 திரைலோக்கிய மகாதேவி, 5 பஞ்சவன் மகாதேவி, 6 பிருத்வி மகாதேவி, 7 இலாட மகாதேவி, 8 மீனவன் மகாதேவி பாண்டிய நாட்டு இளவரசி, 9 திருபுவன மகாதேவி எனும் வானவன் மகாதேவி, 10 வில்லவன் மகாதேவி சேர நாட்டு இளவரசி, 11 வீரநாராயணி, 12 நக்கந்திள்ளை அழகியார், 13 காடன் தொங்கியார், 14 இளங்கோன் பிச்சியார், 15 தைலாமாதேவி. இப்15 பேரிலிருந்து யார் யாருடைய வாரிசுகள் என்பதை அவரவர் சாதிக்கேற்ப முடிவு செய்து கொள்ளலாம். பொன்னியின் செல்வன் படமாக்கப்பட்ட விதம் குறித்தும் அதை தற்போது படமாக்க வேண்டிய தேவை எங்கிருந்து உருவாகிறது எனும் அரசியலையும் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது.
உலக வரலாற்றில் 1991ஆம் ஆண்டு மிக முக்கியமானது. அதற்கு முன்பு உலகம் 3ஆக இயங்கியது. 1. ஏகாதிபத்திய நாடுகள். 2. சோசலிச நாடுகள். 3. மூன்றாம் உலக நாடுகள். அமெரிக்கா தலைமையில் ஏகாதிபத்திய நாடுகளும், சோவியத் யூனியனை மையப்படுத்தி சோசலிச நாடுகளும், கூட்டு சேரா கொள்கையை கடைபிடித்த இந்தியாவை மையப்படுத்தி மூன்றாம் உலக நாடுகளும் இயங்கின. உலகை தங்கள் காலடியில் கொண்டு வர வேண்டுமென துடித்த ஏகாதிபத்தியத்தின் கொலை வாளில் அதுவரை பிற நாடுகளுக்கு எல்லா வகையிலும் உதவிய சோவியத் யூனியன் துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தப்பட்டது. இதற்கான முயற்சி 1991க்கு முன்பே தொடங்கப்பட்டது. 1991இன் உலக அரசியலை அறிந்தால் அது மேட்டு நிலம் முதல் அடி ஆழம் வரையுள்ள அனைத்தையும் விழுங்கிச் செரிக்க முயல்வதை காணலாம். கடல் விழுங்கல்களுக்கு சற்றும் குறைவில்லாததே ஆதிக்க விழுங்கல்கள். ஆதிக்க விழுங்கலின் அரசியல் வரலாறு என்ன? தற்போது உலகை கொள்ளையடிக்க 7 கொள்ளையர்கள் கூட்டணி இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான். இந்த 7 பேர் கொண்ட ஏகாதிபத்திய கூட்டணிக்கு G7 நாடுகள் என்று பெயர். இந்த 7 பேரையும் உள்ளடக்கி மேலும் 13 நாடுகளை இணைத்து G20 நாடுகள் எனவும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு 1999இல் உருவாக்கப்பட்டது. இதில் இந்தியாவும் ஒரு அங்கமாக இருக்கிறது. G7 நாடுகளுக்குள்ளும் மோதல் இருக்கிறது. G20 நாடுகளுக்குள்ளும் மோதல் இருக்கிறது. G20 மற்றும் G7க்கும் இடையில் மோதல் இருக்கிறது. ஆனால் முக்கியமான மோதல் யாதெனில் இந்நாடுகளில் வாழும் மக்களுக்கும் இந்நாடுகளுக்குமான மோதல்தான். உலகை ஒற்றை ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் ஏகாதிபத்திய நாடுகளின் திட்டமே 1991இல் கொண்டுவரப்பட்ட உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் எனும் முழக்கம். இத்திட்டத்தில் எல்லா நாடுகளையும் இணைத்து அந்தந்த நாடுகள் அதுநாள் வரை உருவாக்கி வைத்திருந்த அனைத்து இறையாண்மை கொள்கைகள் மீதும் பலமான தாக்குதலை தொடுத்தது. இதை எதிர்த்து பல்வேறு நாடுகளிலும் போராட்டங்கள் பெருமளவு நடந்தன. மக்களின் போராட்டங்களை அடக்க அரசியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தாக்குதல் தொடுக்கப்பட்டது. 1991க்கு முந்தைய உலகில் வாழ்ந்த 500 கோடி மக்களில் 200 கோடி மக்கள் சோசலிச முகாம் நாடுகளிலும், 150 கோடி பேர் ஏகாதிபத்திய நாடுகளின் முகாம்களிலும், 150 கோடி பேர் இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளின் பின்னணியிலும் இருந்தனர். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அடுத்த பகுதியில் இந்த புத்தகம் நிறைவுறுகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். மேலும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உபப்பாண்டவம் நூலையும், திரு ஜோசப் மர்ஃபி அவர்கள் எழுதிய ஆழ் மனதின் அற்புத சக்தி என்ற நூலையும், பாலோ கொயலோ அவர்கள் எழுதிய ரசவாதி என்ற நூலையும், எழுத்தாளர் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூலையும், திரு ஜவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்ற நூலையும், திருமதி ரோண்டாபைன் அவர்கள் எழுதிய மாயா ஜாலம் நூலையும் ஒளிப்பதிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.